நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் பிரவேஷிகா புக்கில் இருக்கக்கூடிய சத்யகாஸ்வர் அதில் வரக்கூடிய காந்திஜி கி சன்சிப்த் ஆத்மகதா அதிலிருந்து உங்களுக்கு டிப்பனி और சாரான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். एक पुण्य स्मरण और प्रायश्चित टिप्पणी लिखिए. இது 20th टिप्पणी और सारांश. सभी जातियों पर எல்லா ஜாதிகள் மீதும் சமான் பாவ் சமமான எண்ணம் வைத்தல், சமமாக எண்ணுதல். जिस प्रकार எந்த மாதிரி காந்திஜி सभी धर्मों के எல்லா மதங்கள் மீதும் சமான் பாவ் ரக்தே தே சமமான எண்ணம் வைத்திருந்தாரோ, உசி பிரகார் அதே மாதிரி ஜாத்தியோங் மேம் ஜாதிகளில் பேத் பாவ் வேற்றுமை எண்ணங்கள் நகி மான்தே தே ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார். வே அவர் சப்கி சேவா எல்லோருக்கும் சேவை சமான் பாவ்சே சமமான எண்ணத்துடன் கர்த்தேத்தை செய்திருந்தார். காந்திஜி கா ஏக் கிளர்க் ஈசாயி தா காந்திஜியுடைய ஒரு கிளர்க்கு ஈசாயி கிறிஸ்டியனாக இருந்தார். உஸ்கே மாம் பாப் அவருடைய அம்மா அப்பா பஞ்சம் ஜாதி கே தே. பஞ்சம் ஜாதி அப்படின்னா கீழ் ஜாதியை, நீச்ச ஜாதிக்கு ஜாதிக்கே தே. கம்ரோங் மீம் அறைகளில் பேஷாப் கேலியே, பேஷாப்னா யூரின், அதுக்காக யூரினுக்காக ஏக் அலக் ஒரு தனி பர்த்தன் பாத்திரம் ஹோதாத்தா இருந்தது. உசே அதை சாஃப் கர்னே கா காம் சுத்தம் செய்வதற்கான வேலை பதி பத்னி கணவன் மனைவி தோனோங் கா தா இருவருடையதாக இருந்தது. அதாவது காந்திஜியும் அவங்க ஒய்ஃப் 2 பேரும் தான் செய்வாங்க. நவ்க்ரோங் கா நகி வேலைக்காரர்கள் அல்ல. ஏக் தின் ஒரு நாள் வஹ் ஈசாயி கிளர்க் அந்த கிறிஸ்டியன் கிளர்க் மித்ர காந்தி கா கர் ஆயா தா நண்பர் காந்திஜியுடைய கர்ன வீடு ஆயா தா வந்திருந்தார். உஸ்கா பர்த்தன் உட்டானேமே அவருடைய பர்த்தன பாத்திரம் பாத்திரத்தை உட்டானேமே தூக்குவதில் கஸ்தூரிபா ஹிச்சக் ரஹி ஹிச்சக் ரஹின தயங்கிக் கொண்டு இருந்தார். யதி காந்திஜி உட்டாத்தே தோ காந்திஜி தூக்கினால் பாக்கோ அதாவது கஸ்தூரிபாக்கு காந்திஜி அச்சா நகி லகுதா நல்லதாக தோன்றவில்லை, தென்படவில்லை. குத் உட்டானா பி அவரும் எடுக்கிறதுக்கு இவங்க விரும்பலை, தானும் எடுக்கிறது. குத் உட்டானா பின்னா தானும் எடுப்பதை உன்கோங்னே உனே கட்டின் லகுதாத்தா அவருக்கு கடினமாக தோன்றியது. பதி பத்னி தோனோங் கே பீச் கணவன் மனைவிக்கு இடையில் இருவருக்கும் இடையில் வாது விவாது படாத்தோ வாத விவாதங்கள் உயர்ந்தால் உத்தேஜித் ஹோகர்னா கோபம் கொண்டு காந்திஜி அப்பனி பத்னிக்கு ஹாத் பக்கடா தன்னுடைய மனைவியுடைய ஹாத்ன கை பக்கடான பிடித்தார். அவர் மேலும் கர்சே வீட்டிலிருந்து பாகர் வெளியே நிக்கால்னே கேலியே வெளியேற்றுவதற்காக தர்வாஜே தக் கதவு வரை லேக்கர் ஆயே அழைத்து கொண்டு வந்தார். லேக்கின் ஆனால் பத்னிக்கு கருணா பரி மனைவியுடைய இரக்கம் நிறைந்த பாத்தோங்சே பேச்சால் காந்திஜி லஜ்ஜித் ஹுயே வெட்கமடைந்தார். அவர் பச்தானே லகே வருத்தப்பட தொடங்கினார். இஸ் பிரகார் இந்த மாதிரி காந்திஜி அப்பனே பரிவார் சே தன்னுடைய குடும்பத்தை விட ஜியாதா அதிகமாக தர்மோங் அவர் ஜாதியோங் கா மதங்கள் மற்றும் ஜாதிகளில் சம்மான் கர்த்தேதே மதித்து வந்தார். சாரான்ஸ். டர்பன் அவர் ஜோஹன்ஸ்பர்க்மே டர்பன் மற்றும் ஜோஹன்ஸ்பர்க்ல காந்திஜி கே சாத் காந்திஜியுடன் கையே மித்ர பல நண்பர்கள் அவுர் ரகத்தேத்தே மேலும் வசித்திருந்தார்கள். வே ஆம் தௌர்பர் அவர்கள் பொதுவாக யூஸ்வலி ஆம் தௌர்பர் ஹிந்து அவர் ஈசாயி ஹோத்தேத்தே ஹிந்துக்களாகவும் கிறிஸ்டியன்களாகவும் இருந்தார்கள். பிராந்தோங் சே ஹிசாப் சே அதாவது மாநிலத்தின் கணக்கிலிருந்து வே குஜராத்தி அவர் மதராசி தே அவர்கள்
குஜராத்திகளாகவும் மദ്രാசிகளாகவும் இருந்தார்கள். காந்திஜிக்கே மன்மே, காந்திஜியுடைய மனதில் அப்னே மித்ரோங்கே தர்ம, தன்னுடைய நண்பர்களுடைய மதம், தர்மக்கே விஷயமே, மத விஷயத்தில், கோயிபி எந்த பேத்பாவ் வேற்றுமை எண்ணங்கள் பைதா நகி ஹுவாத்தா பிறக்காமல் இருந்தது. காந்தி ஜி கா ஏக் கிளர்க் ஈசாயி தா, காந்திஜியுடைய ஏக்ன ஒரு கிளர்க், ஈசாயி தா கிறிஸ்டியராக இருந்தார். உஸ்கே மாதா பிதா அவருடைய அம்மா அப்பா பஞ்சம் ஜாதி அதாவது அர்த்தாத் நீச்ச ஜாதி கேத்தே அதாவது நீச்ச ஜாதினா கீழ் ஜாதிக்காரர்களாக இருந்தார்கள். கம்ரோங்மே அறைகளில், பேஷாப் கேலியே யூரினுக்காக, ஏக் அலக் ஒரு தனி, பர்த்தன் ஹோதா தான பாத்திரம் இருந்தது. உசே சாஃப் கர்னே கா காம் அதை, உசேன அதை, சாஃப்ன சுத்தம், கர்னே கா காம் செய்வதற்கான வேலை, காந்திஜி அவுர் உன்கி பத்னி காந்திஜி மற்றும் அவருடைய மனைவி, தோனோங்கி இருவரும் தான், கர்த்தே தே செய்து வந்தனர். நௌக்ரோங் சே வஹ் காம் நகி கர்வாத்தே தே, நௌக்ரோங் சே வேலைக்காரர்களிடம், வஹ் காம் அந்த வேலையை செய்விக்காமல் இருந்தனர். ஜோ அப்சர் லோக் எந்த ஒரு ஆபீசர் அலுவலக மக்கள், அப்னேக்கோ காந்திஜி கா தன்னையே காந்திஜி உடைய குடும்பி சா மான்தே தே ஒரு குடும்பத்தில் உள்ளவர் போல ஏற்றிருந்தார்கள். வேதோ குத்ஹி அவர் தானும், உஸ் பர்த்தன் கோ சாஃப் கர் டால்தே தே அந்த பாத்திரத்தை தானே சுத்தம் செய்து இருந்தார். லேக்கின் ஆனால், வஹ் ஈசாயி அந்த கிறிஸ்டியன், பஞ்சம் ஜாதி மே ஜன்மாத்தா பஞ்சம ஜாதியில் பிறந்திருந்தான். உஸ்கா பர்த்தன் அந்த பாத்திரத்தை, காந்திஜி அவர் உன்கி பத்னி காந்திஜி மற்றும் அவருடைய மனைவி, தோனோங் கோஹி உட்டாக்கர் இருவரும் தான் எடுத்து, சாஃப் கர்னா கர் தேனா சாகியே தா சுத்தம் செய்ய வேண்டி இருந்தது. தூசரே பர்த்தன் இன்னொரு பாத்திரத்தை, காந்திஜிக்கே பத்னி காந்திஜியுடைய மனைவி, கஸ்தூரிபா உட்டாக்கர் எடுத்து, சாஃப் கர் தேதி தி சுத்தம் செய்திருந்தார். லேக்கின் ஆனால், உஸ் ஈசாயி மித்திரக்கா அந்த கிறிஸ்டியன் நண்பனுடைய, பர்த்தன் பாத்திரத்தை, உட்டானா எடுக்க, உன்னை அசஹ்ய மாலும் படா அதாவது சகிக்க முடியாததாக தோன்றியது. இஸ்லியே காந்திஜி கோ ஆகையால் காந்திஜிக்கு, அப்னி பத்னி கே சாத் தன்னுடைய மனைவியுடன், காஃபி போதுமான விவாதங்கள் நடந்தது. வே அப்னி தீன் அப்லா அவர் தன்னை ஒரு ஆதரவற்ற பெண்ணாக, வே அப்னி தீன் அப்லா கா ஹாத் ஆதரவற்ற ஒரு பெண்ணை, ஹாத் பக்கடே கையை பிடித்து, தர்வாஜே தக்கு கதவு வரை, கீஞ்ச்கர் இழுத்து, லே ஆயே அழைத்து வந்தார். தர்வாஜா ஆதா கோலா ஹி தா தர்வாஜா கதவு, ஆதா ஹி பாதிதான், கோலா தா திறந்திருந்தது. கி ஆங்கோங் மேம் கங்கா யமுனா கி தார் கண்களில் கங்கை யமுனையின் தார் பக்தி ஹுயி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே, கஸ்தூரிபா ஜி போலி அதாவது கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்துட்டு கஸ்தூரிபா சொல்கிறாரு, துமேங் தோ குச் ஷர்ம் நகி ஹே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா, பர் முஜே ஹே ஆனால் எனக்கு இருக்கிறது, ஜரா தோ லஜாவோ கொஞ்சமாவது வெக்கப்படு, மை பாகர் நிகல்கர் ஜாவும் கஹா நான் வெளியே எங்கு செல்வேன், காந்திஜி நே அப்னா செஹ்ரா சுர்க் பனா ரக்கா காந்திஜி தன்னுடைய முகத்தை அதாவது கோபம் கொண்டு வைத்திருந்தார் சொல்ல, சிவந்து போனது கோபத்தால் சிவந்து போனது அப்படின்னு சொல்லலாம். சுர்க் பனா ரக்கா பர் மன்மே ஆனால் மனதில், ஷர்மா ஜரூர் கயே அதாவது அந்த வெட்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சென்று விட்டது. தர்வாஜா பந்து கியா கதவை மூடினார். உனோங்னே அப்னே மன்மே அவர் தன்னுடைய மனதில், சோச்சா யோசித்தார், கி ஜப்பு பத்னி எப்பொழுது மனைவி, அப்னே பதிக்கோ சோடுகர் தன்னுடைய கணவனை விட்டுவிட்டு, ந
நகி ஜா சக்தி தி செல்ல முடியாமல் இருந்ததோ தப்பு வே அப்பொழுது அவர் அப்பனி பத்னிக்கோ சோடுகர் தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு கஹா ஜா சக்தே தே எங்கே செல்ல முடிந்திருந்தது. இஸ்தரக் தோனோங்கே பீச் இஸ்தரக் இந்த மாதிரி தோனோங்கே பீச்னா இருவருக்கு இடையில் கயி பார் பலமுறை லடாயி ஜகடா சண்டை ஹோத்தே ரஹே நடந்து கொண்டு இருந்தது. இன் சபீமி இவை எல்லாவற்றிலும் கஸ்தூரிபாஜி அப்படி அத்புத் தன்னுடைய அற்புதமான சகன் சீல்தா கே துவாரா சகிப்புத்தன்மை மூலமாக ஹமேஷா எப்பொழுதும் காந்திஜி மேல் விஜய் பிராப்திக்கு வெற்றியை பெற்றிருந்தார். அப் காந்திஜி தப்கி தரக்னா இப்பொழுது போல மோகாந்து பத்தி நகி ரகே அதாவது மோகாந்துன மோகம் கொண்ட கணவனாக இல்லை. நா பத்னிகா சிக்ஷக் பி மனைவியுடைய ஆசிரியராகவும் இல்லை. கஸ்தூரிபாஜி ஐசி சேவிகா பன்கயி இப்படிப்பட்ட சேவகியாக ஆகிவிட்டார். ஜோ காந்திஜிக்கு பீமாரியோங்மி காந்திஜியுடைய அந்த பீமாரி நோய்களில் பினா பிரதிபல் எந்த ஒரு பிரதிபல்கி இச்சாக்கியை விரும்பாமல் சேவா சுஷ்ருஷா கர்த்திதி அதாவது சேவை பணிவிடைகள் செய்து வந்தார். பதி பத்னி கணவன் மனைவி தோனோங்கி புத்தி இருவருடைய புத்தி அவர் சக்தியில் அந்தர் பாயே ஜானே பர்பி வேறுபாடு இருந்த போதிலும் அந்தர்னா டிஃபரன்ஷியேட் காந்திஜி கா ख्याल था காந்திஜியுடைய எண்ணம் இருந்தது. தோனோங்கா ஜீவன் இருவருடைய வாழ்க்கை சந்தோஷமாகவும் சுக்கவர் உர்தவ்காமி சே சல் ரகா தா சந்தோஷமாகவும் முன்னேறிக்கொண்டும் செல்ல முடியும்.